Hi friends, welcome to Anuwin kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி Jaggery Coconut Laddu. இது வந்து பண்டிகை சீசன்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. சோ இத வந்து நம்ம வெல்லம், தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்றதுனால இது ரொம்பவே ஹெல்தியும் கூட. சோ வாங்க இத எப்படி செய்யறது நம்ம பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சு வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் பவுடர் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. So அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இந்த வெல்லம் வந்து அந்த சுடுதண்ணில நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. சோ எந்தவித கட்டி இல்லாம நல்லா கரையணும். சோ நல்ல ஆர்கானிக் வெல்லமா இருந்துச்சுனா நீங்க இப்படியே தண்ணில கரைச்சும் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு வெல்லத்துல வந்து டஸ்ட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். சோ இப்போ நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சு வச்சாச்சு. சோ இது கூட ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சோ அந்த தேங்காயையும் வெல்லத்தையும் நல்லா ஒண்ணா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. சோ நல்லா fresh துருவன தேங்காயா இருந்துச்சுனா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சோ நீங்க frozen தேங்காய் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு அவ்வளவு freshness இருக்காது. சோ அதுக்கு அப்புறமா ஒரு panல நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த வெல்லம் தேங்காயை வந்து இதல சேர்த்துக்கோங்க. சோ இத வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக விடணும். சோ தேங்காய் வந்து வெல்ல தண்ணியை வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அதனால கைவிடாம நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். சோ அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சோ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ வெல்லம் வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிடும். சோ அத வந்து கைவிடாம நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். சோ இப்போ ரெடி ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி panல ஒட்டாம வரணும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல இத வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். சோ இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விடணும். சோ ஆறதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிரலாம். சோ இது நல்லா ஆறட்டும். சோ இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சிரலாம். சோ ரொம்பவும் ஆற விட கூடாது. அப்புறம் வந்து வெல்லம் ஹார்ட் ஆயிருச்சுனா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. சோ கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். நம்மளுடைய Jaggery Coconut Laddu சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. சோ பண்டிகை சீசன்ல ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியா இருக்கும். சோ இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அனுவின் கிச்சனுக்கு subscribe பண்ணுங்க. Thanks for watching.